நீங்க சென்னையில ஒருத்தருக்கு கொடுக்க சொன்ன அமௌண்ட் போய் சேர்ந்துடுச்சா மேடம்? ஓகே. உங்க ஃப்ரெண்டு சொன்னபடி கவுன்சிலர் கிட்ட கேஷ் கொடுத்துட்டாராம். தேங்க்யூ தமிழ். பரவாயில்ல மேடம், இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல. நான் இல்லைன்னா இன்னொருத்தர் மூலமா இதை முடிச்சிருக்க போறீங்க. அப்படி இல்ல தமிழ், சின்ன உதவியா இருந்தாலும் அதை டயத்துக்குள்ள பண்றது ரொம்ப அவசியம். அப்படி பண்றவங்களை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். யா, உட்காருங்க. யூ கேன் கோ. ஓகே மேடம். அந்த கவுன்சிலர் பணம்னு அதுக்காகவே அலைஞ்சுக்கிட்டு இருந்தான். காசு இல்லாம அவன்கிட்ட ஒரு வேலையுமே நடக்காது. வேற ஆள் மூலமா கூட அவன் செய்ய வேண்டிய எல்லா டீலிங்ஸையும் என்னால பாத்துக்க முடியும். ஆனா நம்ம மினிஸ்டரை இப்ப எல்லாருமே கண்காணிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எப்ப மாட்டிக்குவாரு, மினிஸ்டரை விட்டு எப்ப தூக்கலான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி நடந்துட்டா அது அவருக்கு கெட்ட பேர் ஆயிடும். அதனாலதான் அவன மாதிரி சின்ன பசங்களோட சில்லற தொந்தரவுகளை பொறுத்துக்கிட்டு அவங்க இஷ்டப்படி ஆட வேண்டியிருக்கு. எனிவே, நீங்க பண்ணது சின்ன உதவியா இருந்தாலும் அதை இங்கிருந்தே முடிச்சு கொடுத்ததுக்கு நான் பாராட்டியே ஆகணும். தேங்க்யூ மேடம். மேடம், இவர் நம்ம மினிஸ்டர் நேரில் பார்க்கணுங்களா? நோ ப்ராப்ளம் மேடம். அவசியம்னா சார் டெல்லியிலேருந்து வர வரைக்கும் இவரை வெயிட் பண்ண சொல்லலாமா? இல்ல, அதுக்கு அவசியம் இல்ல சத்யா. இவரை ஊருக்கு அனுப்பிடுங்க. ஓகே. நாம பேச வேண்டிய எல்லாத்தையும் அநேகமா பேசி முடிச்சாச்சு. இனிமே நீங்க இங்க இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. நீங்க அங்கேயே இருந்து எங்களோட பிசினஸ் நல்லபடியா பாத்துக்கிட்டாலே போதும். கண்டிப்பா மேடம். அப்புறம் நீங்க ஊருக்கு போனதுமே உங்க பிசினஸ்க்கு தேவையான அமௌண்ட் உங்க கைக்கு கிடைச்சிடும். மேடம், அவ்வளவு பெரிய அமௌண்ட் அது எப்படி என் கைக்கு? அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. கிடைக்க வேண்டிய டைம்க்கு அது கரெக்டா கிடைச்சிடும். அத சத்தியமூர்த்தி பாத்துக்குவார். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஷேர்ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றீங்க, அதுல என்ன ரிட்டர்ன்ஸ் வருது, அதுல எங்களோட ப்ராஃபிட் என்னங்கறதெல்லாம் எல்லா விஷயத்தையும் டிரான்ஸ்பரண்டா மெயின்டைன் பண்றதுதான். நீங்க பண்ண போறது பினாமி பிசினஸா இருந்தாலும் அதுலயும் ஒரு நேர்மை இருக்கணும் தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா மேடம். நீங்க கொடுக்குற ஒவ்வொரு பைசாக்கும் நான் கரெக்டா கணக்கு காட்டிடுறேன். அதுல எந்த குழப்பமும் வராம மாதிரி நான் பாத்துக்கிறேன். அது மட்டும் இல்ல, ஸ்டேட்டஸ் என்னன்றத அடிக்கடி நான் உங்களுக்கு இமெயில் பண்ணி அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். உங்ககிட்ட இருந்து கிடைக்கிற பணத்தை வச்சு நான் எப்படி எதுல இன்வெஸ்ட் பண்ண போறேன்றத பக்கா ஒரு மாடல் பண்ணி நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். அதை நீங்க பார்த்தாலே போறோம் நான் என்ன பண்ண போறேன்றது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். நான் எதிர்பார்க்கறத விட நீங்க ஃபாஸ்டா தான் இருக்கீங்க. அப்புறம் மத்த சில கண்டிஷன்ஸ் உங்ககிட்ட பேச வேண்டியிருக்கு. ஓகே மேடம், நான் கிளம்புறோம். ஓகே, குட் லக். தமிழ் கலக்கட்டிங்க, வாங்க போகலாம். இந்தம்மா, எடுத்துக்கம்மா. தேங்க்ஸ் மேடம். என்னம்மா, ஜூஸா சாப்பிடுமா. கெஸ்ட் ஹவுஸ் தப்பா நினைக்காத, சொந்த வீடு மாதிரி நினைச்சுக்க. கார் இப்போ வந்துடும், 5 நிமிஷம் தான், பக்கத்துல வந்துட்டாங்கம்மா. நீ ஜூஸ குடி. போன் வருது, யாரும் போய் பார்ப்போ. நீ குடிமா. யாருமா போன்ல? போன்ல ஏதோ ஜீன் மட்டும் வருது, கட் பண்ணிடவா? அது மும்பை கால்மா. அம்மா நீ குடிச்சிட்டு இருமா, நான் வந்துடுறேன். குடு குடு. சொல்லுங்க மேடம். அங்க தீபான்னு ஒரு பொண்ணு வந்திருக்கா. உன்கிட்ட தான் கேக்குறேன், இருக்காளா இல்லையா? இருக்காங்க மேடம். பொண்ணுங்கன்னா உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? என்ன வேலை பண்ணிட்டு இருக்க நீ? within 10 minutes அந்த பொண்ணு பத்திரமா வீடு போய் சேரணும்.
மேல கைய வச்ச உடம்புல உயிர் இருக்காது. எரிச்சு சாம்பல் ஆக்கிடுவேன். என்ன பொண்ண நீ அனுப்பி வைக்கிறியா இல்ல நான் ஆள் அனுப்பவா? இல்லைங்க மேடம், அப்படிலாம் பண்ணாதீங்க. உங்க ஆளுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் தப்பா நடந்துக்குவேனா மேடம்? அடச்சீ! சின்ன கீரல் கூட விழாம அந்த பொண்ணும் அவளோட காரும் வீடு போய் சேரணும். பத்திரமா அனுப்பி வச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. சரிங்க மேடம். இந்த மாயா பத்தி உனக்கு தெரியும்ல? தப்பா கிப்பா யோசிச்சு ஏடா கூடமா ஏதாவது பண்ண இருக்கிற இடம் தெரியாம பண்ணிடுவேன். போன வை. மாத்திரை? ஐயோ மாத்திரை! அம்மா குடிக்காத! குடுமா. இது கெட்டு போயிருக்காம்மா. இப்பதான் வாங்கின கடையில இருந்து போன் வந்தது. ஏமா பெரிய பெரிய ஆள்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிற, இத முன்னாடியே சொல்ல மாட்டியா? தெரிஞ்சிருந்தா உன்னை இங்க கூப்பிட்டே இருக்க மாட்டோம்மா. சார் நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கும் தாமா புரியல. அண்ணா உங்ககிட்ட அப்பா உங்ககிட்ட ஒண்ணு தப்பா நடந்துக்கலையே, மரியாதையா தானே நடந்துகிட்ட. ஆமா சார். எனக்கு அது போதும்மா. நீ இப்பவே வீட்டுக்கு கிளம்பு. அப்பா உன் காரை உன் வீடு தேடி அனுப்பி வைப்பேன். சார். சரியா? நீ ஒண்ணும் கவலைப்படாத. உன் கார் உன்னை தேடி வரும். நீ கிளம்புமா. வா வாமா. டேய் யாராங்க? டேய் அண்ணே வாடா இங்க. சொல்லுங்க. உன் பணிவை தூக்கி குப்பையில போடு. வண்டிடுறா. பாப்பாவை அழைச்சிட்டு போய் பத்திரமா அவங்க வீட்டுல சேர்க்கணும். சரிண்ணே, சரியா? வாமா. உன் கார் வந்ததும் 5 நிமிஷத்துல அப்பா உன் வீட்டுக்கு அனுப்பி வைப்பேன். ஓகேயா? வண்டியில ஏறுமா. புண்ணியமா போகும் தாயி. டேய் வண்டி எங்கேயும் நிறுத்தக்கூடாது, தெரியுதா? எடு எடு எடு. டேய் கடி தர கடி தர தர. போயிட்டு வாங்கம்மா. சரி, இதெல்லாம் ஒரு பொழப்பு. ஏங்க என்னாச்சுங்க உங்களுக்கு? ஏன் இந்த பண்ண அமிச்சிட்டீங்க? அடி பாவி, என் சொந்த செலவுல எனக்கு சூனியம் வச்சுக்க சொல்றியா? அந்த பொண்ணு மாயா மேடத்தை தெரிஞ்சு வச்சிருக்காடி. அவ மேல கையை வச்சா சாம்பல் ஆக்கிடுவேன்னு மிரட்டுறாங்கடி. ஐயோ ஏங்க என்னாச்சுங்க? இந்த பொண்ண தெரியுங்கிறாங்கன்னா அவனும் மாயா ஆளா தானே இருக்கணும். ஐயோ அவனை வேற தூக்க சொல்லிட்டேனே. முதல்ல அவனை காப்பாத்தணும். சீக்கிரம். இந்த போனை எங்க வச்சு தொலைச்சாங்க? டேய் இன்னும் இவனை போடலன்ட்டு அண்ணன் திட்டு வர்றா. இவனை போட்டுலாம்டா. சரி எடுத்து தொலைய மாட்டேங்கிறானுங்க. போட்டுக்கிட்டு தள்ளிட்டாங்களா தெரியல. இருடா, எதுக்கும் கேட்டுட்டு பண்ணலாம். அண்ணா சொல்லுங்கண்ணா. டேய் புறம்போக்கு, போன் போட்டா எடுக்க மாட்டீங்களா உடனே? இல்லைண்ணா, நீங்க சொன்னீங்கன்ட்டு அவனை பிடிச்சி வச்சிருக்கோம். போட்டுருவாண்ணா. டேய் அவனை ஒன்றும் பண்ணிடலையே. இல்லைண்ணா, 2 காட்டு காட்டி வச்சிருக்கோம். போட சொன்னா உடனே போட்டுருவாண்ணா. ஒன்னும் பண்ணாத. அப்படியே பத்திரமா எந்த கூட விழாம அவனை அப்படியே பத்திரமா அனுப்பி வச்சிட்டேன். ஏண்ணா? ஏய் ஏன் எதுக்கெல்லாம் கேட்காத என்கிட்ட. அவன் மேல ஒரு சின்ன கீரல் கூட விழக்கூடாது. பத்திரமா வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கணும். சரிண்ணா. டேய் என்ன போடுற சொன்னாரா? போடுறவா? ஏய் என்ன விட்டுற சொன்னாரா? சார் நீங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஆள் மாறி போச்சு, அதான் கை வச்சுட்டோம் சார். பயப்படாதீங்க, இனிமே ஒன்றும் பண்ண மாட்டோம். வாங்க சார், பத்திரமா கொண்டு போய் விடுறோம். வாங்க. பார்த்து சார், பார்த்து சார். வாங்க 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 வாங்க. ஒன்றும் இல்லை சார், வாங்க வாங்க. பட்ட பகலே ஒருத்தரை போட்டு அடிச்சு சார். பாவம் நடக்க கூட முடியாம பாரு. என்னண்ணே அங்க ஒரே கூட்டமா இருக்கு, என்னன்னு பாக்குறீங்களா? வேணாமா, அண்ணனுக்கு தெரிஞ்சா சத்தம் போடு வருமா? சார் உங்க கார் வீட்டாண்டா இருக்கு. ஆட்டோல போய் எடுத்துட்டு போயிடலாம் சார். வாங்க சார்.
டேய் மோகன், எனக்கு ஒரே தலைவலியா இருக்குமா. ஒரு டீ ஒன்று போட்டு கூட. டேய் அதெல்லாம் இருக்கட்டும்டா. ஒரு விஷயத்தை காலையில இருந்து உங்ககிட்ட சொல்லணும்னு இருக்கேன். நீ அசதியா இருக்குன்னு தூங்க போயிட்டல, என்னால அப்ப சொல்ல முடியல. இப்பவாவது சொல்லலாம் இல்லடா? சரி சொல்லுமா, என்ன விஷயம்? இரு. கல்யாணி அத்தை இங்க வாங்க. நீ ஆசையா கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தியே இந்த மகாராணி, இவ இங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கா தெரியுமா? இவ உன்னையும் மதிக்கிறது இல்ல, என்னையும் மதிக்கிறது இல்ல. அதெல்லாம் கூட நான் பெருசா எடுத்துக்கல. ஆனா இப்ப இவ பண்ணிக்கிட்டு இருக்கா பாரு, அதை என்னால ஏத்துக்கவே முடியலடா. நம்ம பவித்ராவுக்கு ஒரு நல்ல இடமா பேசி இந்த வீட்டை அடமான வச்சு கஷ்டப்பட்டு பணத்தை புரட்டி இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா இவ நோகாம இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காடா. உனக்கு இஷ்டம் இல்லைன்னா மாப்பிள்ளைய பிடிக்கலன்னு சொல்லிடு, இந்த கல்யாணத்தை நிறுத்தலான்னு உன் தங்கச்சியை ஏத்து விட்டுக்கிட்டு இருக்காடா. மா அரைகுறைய கேட்டுட்டு வந்து கண்டுபடி வளராத. முதல்ல அண்ணி எந்த அர்த்தத்துல சொன்னாங்கன்னு புரிஞ்சுக்கோ. ஏய், நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? கல்யாணி, அம்மா சொல்றதெல்லாம் உண்மையா? என்ன உன்னை தாண்டி கேக்குற. இவகிட்ட கல்யாணத்தை நிறுத்திடலான்னு சொன்னியா? இல்ல மோகன், பவித்ராவை சமாதானப்படுத்துறதுக்காக தான். சொன்னியா இல்லையா? ஆமா சொன்னேன். கேட்டியாடா? சொன்னது உண்மைதானே? அவளே ஒத்துக்கிட்டா. அப்படின்னா இவ மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்கா? இந்த கல்யாணத்தை நிறுத்தி நம்ம எல்லார் மூஞ்சிலயும் கரிய பூசணும்னு நினைக்கிறாளா? இல்ல அவமானம் தாங்காம நாம எல்லாரும் நாண்டுகிட்டு சாவணும்னு நினைக்கிறாளா? உங்களுக்கு தான் பேச தெரியும்னு பேசாதீங்க. ஏய், அங்க என்ன மூஞ்சி காட்டுற? இங்க பேசு. எதுக்காக அப்படி சொன்ன? மோகன், நான் யார் முகத்திலயும் கரிய பூச நினைக்கல. பவித்ரா ஆரம்பத்துல இருந்தே அந்த மாப்பிளைய பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தா. அதுக்கு ஏத்த மாதிரி அவரும் புத்தி கெடுத்தனமா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு கூட ஹோட்டல் கூட்டிட்டு போய் பவித்ராவை அழ வச்சு அனுப்பியிருக்காரு. உண்டா இல்லையன்னு கேளு. நம்ம வீட்டு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அவ புகுந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கணும். அப்படி நடக்காதுன்னு தெரிஞ்சா வேற இடம் பார்க்கணும். மாப்பிளைய பிடிக்கல, இந்த கல்யாணம் நடந்தா நிம்மதியா இருக்க முடியாதுன்னு வாய் திறந்து சொல்லிட்டா. அதுக்கப்புறமா இந்த கல்யாணம் நடந்தே தீரணும்னு நினைக்கிறது எந்த விதத்துல நியாயம்? நம்மளோட கௌரவத்துக்காக, நம்மளோட பெருமைக்காக இவளோட வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லையா? பெத்தவங்களாவே இருந்தாலும் அது பாவம் இல்லையா? என்னவோ பெரிய இடம், கோடீஸ்வர வீட்டு மாப்பிள்ளன்னு அவ்வளவு சந்தோஷப்படுறீங்களே, இவ என்ன பணத்தோடவா குடும்பம் நடத்த போறா? ஒரு பொண்ணுக்கு காசோ பணமோ முக்கியம் இல்ல மோகன். புருஷனால கிடைக்கிற கௌரவம் முக்கியம். அங்க கிடைக்கிற நிம்மதி முக்கியம். நான் என் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம சொல்றேன். பவித்ரா கஷ்டப்படுறத பார்க்க, அவ அழுதுட்டு இருக்கிறத பார்க்க என்னால முடியல. அதான் இஷ்டம் இல்லாட்டி இந்த கல்யாணத்தை நிறுத்திடலான்னு சொன்னேன். கேட்டியாடா? இவளுக்கு காசு பணம் முக்கியம் இல்லையா, கௌரவம் தான் முக்கியமா. 10 காசுக்கு உபயோகம் இல்லாதெல்லாம் என்ன பேச்சு பேசுது பாத்தியா? இவள சொல்லி குத்தம் இல்லடா. இவ தங்கச்சியோட புருஷன் பெரிய கோடீஸ்வரன் இல்ல, அந்த பணம் படுத்துற பாடு அத மனசுல வச்சுக்கிட்டு தான் இவள திமிரா பேசிக்கிட்டு இருக்கா. அவளோட உறவே வேண்டாம், அவகிட்ட யாரும் பேசக்கூடாது, பழகக்கூடாது, அவ வீட்டு பக்கமே போக கூடாதுன்னு இவ்வளவு தூரம் சொல்லிருக்கல. உன் பேச்ச கேட்டாலே இவ? இப்ப கூட அவ தங்கச்சி கூட போக்குவரத்து இருக்கு. கார்ல அங்க இங்கன்னு ஒன்னா சுத்திக்கிட்டு இருக்கலாம். அத்தை, உண்மை என்னன்னு தெரியாம உங்க இஷ்டத்துக்கு பேசாதீங்க. உண்மை எது பொய் எதுன்னு எனக்கு நல்லா தெரியும்டி. எங்க உன் தங்கச்சி கிட்ட போக்குவரத்து இல்லன்னு சொல்லு பாப்போம். இவளும் இவ கடைசி தங்கச்சியும் அடிக்கடி அவளை போய் பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. கட்டினவனுக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சோ
போக கூடாத இடத்துக்கெல்லாம் போறானா இவெல்லாம் பொம்பளையாடா? இது கூட பக்கத்து தெரு வனஜாயில அவ சொல்லிதாண்டா தெரியும். வீட்ல யார்கிட்டயும் சொல்லிடாதேன்னு அவளுக்கு காசு கொடுத்து கரெக்ட் பண்ணிருக்காடா. இது கூட உனக்கு பண்ற துரோகமா இல்லையா? நீதான் இவள நல்லவன் நம்பிக்கிட்டு இருக்க. ஆனா உனக்கே தெரியாம இவன் உனக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கா. நான் அவ்வளவு சொல்லியும் என்ன மீறி பார்க்க போயிருக்கேன்னா உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும் உன்ன. வேண்டாம் மோகன், என்ன சராசரி பொண்ணா சராசரி பொம்பளையா நடத்த நினைக்காத. நல்லதில்ல. கை ஓங்கி அடிக்கிற அளவுக்கு அப்படி நான் என்ன கொலை குத்தம் பண்ணிட்டேன்? கூட பிறந்த தங்கச்சியை பாக்குறது அவ்வளவு பெரிய தப்பா? பவித்ராக்கு வந்த மாப்பிளைய என் தங்கச்சி கட்டிக்கிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக இத்தனை நாள் நான் பொறுமையா இருந்தேன். ஆனா இதுக்கு மேலயும் நான் பொறுமையா இருப்பேன்னு நினைக்காத. தப்பி தவறி என்ன சீண்டன புருஷன்னு கூட பார்க்க மாட்டேன். நீங்க என்ன கொடுமை பண்ணாலும் பொறுத்துக்கிறதுக்கு நான் ஒன்னும் அடிமை இல்லடா. என் உடம்புல ரத்தம் தான் ஓடிட்டு இருக்கு. உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் இத்தனை நாள் நான் அமைதியா இருந்தேன். ஆனா உனக்கு என் மேல பாசம் இல்லாதப்போ இனிமே நான் ஏன் பொறுத்து போகணும்? இனிமே இப்படி கை ஓங்கறது மிரட்டுறது சீன்றதுமா இருந்த பழைய கல்யாணி யாருன்னு காட்டிடுவேன். அந்த அவமானத்தை உன்னால தாங்கிக்க முடியாது. ஜாக்கிரதையா இருந்துக்க. மேடம் மேடம், யார் நீங்க? என்ன வேணும்? கவுன்சிலர் வீட்ல இருந்து வரோம். அண்ணா மேடத்துக்கிட்ட காரை குத்து வர சொன்னாரு. அக்கா அக்கா அக்கா, கார் வந்துருச்சுக்கா. பாருக்கா. அம்மா நம்ம காரு. மேடம், ஐயா உங்ககிட்ட இந்த காரை ஒப்படைச்சிட்டு வர சொன்னாரு. இந்தாங்க சாவி. தப்பா ஏதாவது பேசியிருந்தா ஐயா மன்னிச்சிட்டு சொன்னார் மேடம். கார் கிடைச்சிருச்சுன்னு மாயா மேடம் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்ல சொன்னார் மேடம். மாயாவா? ஆமா மேடம், ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. நாங்க வரோம் மேடம். வாடா போலாம். அக்கா கைய கொடுங்க. அம்மா கிட்ட சொன்ன மாதிரியே தொலைஞ்ச காரை மீட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க. பெரிய ஆள் தான்க்கா. ஏய் சும்மாரு, என்ன கையெல்லாம் கொடுத்துட்டு
இப்போ உனக்கு சந்தோஷமாமா? நம்ம சண்முக அண்ணன் தான் ஆளை பிடிச்சி இதுக்கு ஏற்பாடு பண்ணாரு. அவர் மட்டும் இல்லைன்னா கவுன்சிலர் ஆளுங்க கிட்ட இருந்து காரை வாங்கியிருக்கவே முடியாது. அவரை போய் கண்டுபிடி திட்டிட்டியேம்மா. ஏய் ஏய் தீபா, தீபா இத பாரு, தப்பு தாண்டி. கார் காணாம போயிடுச்சுங்கிற ஆதங்கத்துல அப்படி பேசிட்டேன். இதுல இவ்வளவு விவகாரம் இருக்கும்னு எனக்கு தெரியாது. நீ அவரை மட்டுமா திட்டின, அக்காவினா திட்டின. இப்ப தெரியுதா எங்க அக்கா யாரு, அவங்க திறமை என்னன்னு? ஏய், இவ உனக்கு அக்கா ஆகிறதுக்கு முன்னாடியே இவ எனக்கு பொண்ணுடி. இவளை நான் திட்டுவேன், கோச்சுப்பேன். அதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆமா ஆமா, கார் கிடைச்சிருச்சுல, இப்ப மட்டும் உரிமை கொண்டாட வந்துருவியே. தீபாக்கா உன் பொண்ணுங்கிறது இப்பதான் ஞாபகம் வருதா? ஏய், அம்மாவை அப்படிலாம் பேசக்கூடாது. ஒண்ணும் இல்லக்கா, சும்மா அம்மாவை கலாய்ச்சேன். தீபா, என்ன தப்பா நினைக்காதடி. ஏதோ ஒரு பயத்துலதான் அப்படி பேசிட்டேன். நீயும் கஷ்டப்பட்டு எங்களையும் கஷ்டப்படுத்திடுவியோன்னு பதட்டம் ஆயிடுச்சு. பரவாயில்ல விடுமா, நீ பேசாம வேற யார் பேச போறா? ஒரு குழப்பத்துல தாண்டி இப்படி பேசிட்டேன். ஆனா நீ சொன்னதை செஞ்சு காட்டுருவேங்கிற நம்பிக்கை இப்ப எனக்கு வந்துருச்சு. உன்னால கண்டிப்பா சாதிக்க முடியும்.